அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பிரச்சனைகளா, பல்வேறு வகையான நெருக்கடிகளா என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தையும் சிறப்பாக மாற்றக்கூடிய வகையில், பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையில் பல அதிரடியான வாய்ப்புகள் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்றால் நமது மனநிலையில் மிக பெரிய அளவிலான மாற்றம் வேண்டும் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. உதாரணமாக ஒரு கதை ஒன்றை பார்க்கலாம். ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தின் அரசர் மிக வலுவாக தனது ராஜ்யத்தை பல மடங்கு விரிவுபடுத்தியிருக்கக்கூடிய அரசர் இந்த ராஜ்யத்தை நிர்வகிக்க முடியாமல் சற்று சிரமத்திற்குள்ளாகிறார். எனவே அந்த ராஜ்யத்தை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து சில சிற்றரசர்கள் அதை ஆளும் போது அதை நிர்வகிப்பது மிக சிறப்பாக இருக்கும். சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த அரசர் அப்படி நினைக்கிறார். அப்படி நினைத்தது மட்டுமல்லாது தனது ராஜ்யத்தின் சில பகுதிகளை பிரித்து சிற்றரசராக மாற்ற வேண்டும், அதற்கான தகுதியான நபரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார். அப்படி முடிவு செய்தது மட்டுமல்லாது அதற்கான தகுதியான நபர் யார் என்பதை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு போட்டி ஒன்றை நடத்தலாம் என்ற முடிவிற்கும் வருகிறார். அப்படி முடிவிற்கு வந்த அந்த மிக பெரிய சக்கரவர்த்தியான அரசர் அந்த போட்டியையும் அறிவிக்கிறார். அது என்ன போட்டி என்றால், அவரது அரண்மனை வாயிலில் முழுக்க முழுக்க இரும்பு கதவால் செய்யப்பட்ட ஒரு கதவு ஒன்று இருக்கிறது. அந்த கதவை யார் எந்தவிதமான உபகரணங்களோ இல்லாமல் வெறும் கைகளின் பலத்தை மட்டும் பயன்படுத்தி அதை தள்ளி திறக்கிறார்களோ அவர்தான் சிறந்தவர். அவருக்கு அந்த சிறு பகுதிகளை நிர்வகிக்கக்கூடிய சிற்றரசராக மாற்றலாம் என்று முடிவு செய்கிறார். அப்படி முடிவு செய்தவுடன் இந்த சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய அரசர் அந்த போட்டிக்கான அறிவிப்பை வெளியிடுகிறார். அந்த போட்டிக்கான அறிவிப்பை கேட்டவுடன் மிக பெரிய அளவில் மக்கள் மனதில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அந்த போட்டியில் பங்கு பெற்று எப்படியாவது சிற்றரசராக மாறிவிட வேண்டும் என்ற ஆசையும் ஆர்வமும் இவர்களுடைய மனதில் மிகவும் அதிகமாக பொங்கி வழிய அந்த போட்டியில் பங்கு பெறுவதற்காக பல லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கிறார்கள். அப்படி வந்திருப்பது மட்டுமல்லாது இந்த போட்டியில் பங்கு பெற்றாக வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அரசனை பார்த்தவுடன் அரசர் வாழ்க, அரசர் வாழ்க என்று அவர்களுடைய சத்தம் விண்ணை எட்டும் அளவிற்கு மிக பெரிய அளவில் ஒலிக்கிறது. அப்படி கேட்டதை எண்ணி அரசர் மகிழ்கிறார். அதோடு மட்டுமல்லாது அரசர் அப்போது ஒரு உரை நிகழ்த்துகிறார். அது என்னவென்றால், எனது ராஜ்யத்தில் இவ்வளவு பேர் மிகவும் திறமைசாலிகளாக இருக்கிறீர்கள். அதை பார்க்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. எனது ராஜ்யத்தில் நீங்கள் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த போட்டியில் பங்கு பெற்று சிற்றரசர்களாக மாற வேண்டும். பல பகுதிகளை பிரித்து அதை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்க போகிறேன். எனவே அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் அனைவரும் வெற்றி பெற்று சிற்றரசராக மாறுங்கள் என்று சொல்கிறார். அப்படி சொன்னவுடன் அந்த மக்கள் கூட்டம் மிக பெரிய அளவில் அரசர் வாழ்க என கோஷமிட அதை விண்ணை பொழக்கக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவில் ஒலிக்கிறது. அதை தொடர்ந்து அரசர் இந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றி பெற்றால் என்ன பரிசு என்று நாம் அறிவித்து விட்டோம். ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்தால் அதற்கு தண்டனை உண்டு என்பதையும் சொல்கிறார். இது என்ன தண்டனை என்றால், இந்த கைகளை பயன்படுத்தி தான் அந்த கதவை திறக்க போகிறீர்கள். எனவே தோல்வி அடையக்கூடிய நபர்களுக்கு அந்த கையும் வெட்டப்படும் என்ற அறிவிப்பை வெளியிடுகிறாருங்க. இதை கேட்டவுடனே அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்த மக்கள் கூட்டம் அனைவருடைய மனநிலையிலும் மாற்றம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது அரசர் வாழ்க என்ற கோஷம் அப்படியே குறைந்து விடுகிறது. அதோடு மட்டுமல்லாது அனைவருடைய மனதிற்குள்ளும் அரசர் ஒழிக என்ற எண்ணமானது தோன்றுகிறது. ஒரு நொடியிலே அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. இப்படி ஒரு நொடியில் மாற்றத்தை சந்தித்தாலும் கூட அவ்வளவு மிக பெரிய கூட்டத்திலிருந்து ஒரு நபர் நான் அந்த போட்டியில் பங்கு பெற வேண்டும் என்று முன்னே வருகிறார். அவரை பார்த்து அரசருக்கு வியப்பாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது மக்கள் கூட்டம் அவரை கடுமையாக எச்சரிக்கின்றன. உனக்கு என்ன அறிவு இல்லையா, புத்தி இல்லையா? புத்தி இருக்கிறவன் இந்த மாதிரியான காரியத்தை செய்வானா? இங்கு இருப்பது மிகப்பெரிய இரும்பு கதவு. அதை தள்ளி திறப்பது என்பது சாதாரணமான காரியம் இல்ல. அது தள்ளி திறப்பது கூட நம்மளால் முடியும் என்று சொன்னாலும் இந்த கதவுக்கு பின்புறம் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாது. யானைகளை வைத்து தடுத்திருக்கலாம். மிக பலம் வாய்ந்த போர் வீரர்களை வைத்து அந்த கதவு திறக்க விடாமல் தடுக்கப்படலாம். இப்படி பல தடைகள் அங்கு இருக்கலாம். அது எதையும் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது அதை தள்ளி திறக்கவே முடியாது. மூடத்தனமா
இந்த போட்டியில் பங்கு பெற்று உன்னுடைய கைகளை இழந்து விடாதே. இழப்பது மட்டுமல்லாது உன்னுடைய வாழ்க்கையே நரகமாக போய்விடும். நாங்கள் சொல்வதை கேள், உணர்ந்து கொண்டு இங்கிருந்து இந்த போட்டியில் பங்கு பெறாமல் பின்னோக்கி சென்றுவிடு என்று பலர் எச்சரிக்க, அதை எதையும் பொருள்படுத்தாத சென்ற அந்த நபர் தன்னுடைய பலத்தை பயன்படுத்தி திறக்கலாம் என்று முயற்சி செய்கிறார். ஆனால் அந்த கதவு மிகவும் எளிதாக திறந்து விடுகிறது. ஏனென்றால் அந்த கதவிற்கு தாழ்பால் கூட இடவில்லை. அது மட்டுமல்லாது கதவு சுமூத்தாக திறக்க வேண்டும் என்று கிரீஸ் ஆயில் போன்றவையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி இருப்பதால் அந்த கதவு மிகவும் எளிதாக திறந்து விடுகிறது. எளிதாக அவர் வெற்றி வாய்ப்பை பெற்று விடுகிறார். இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் பல நேரங்களில் நமக்கான வெற்றி வாய்ப்பு என்பது மிக எளிதில் அரிதில் இருக்கும். ஆனால் அதை நாம் புரிந்து கொள்ளாமல் அதை தவற விட்டு விடுகிறோம். அப்படி வெற்றி பெற்ற அந்த நபர் மிக பெரிய சிற்றரசராகவும் பின்னர் நாளடைவில் அவர் சக்கரவர்த்தியாகவும் மாறுகிறார். அவரிடம் அரசர் இந்த போட்டியில் எப்படி வெற்றி பெற்றாய் என்று கேட்கும்போது அனைவரும் பயத்தில் சென்றார்களே, நீ மட்டும் எப்படி துணிச்சலுடன் வந்தாய் என்று கேட்கும்போது அந்த நபர் சொல்கிறார், நமது அரசர் பதவியேற்றதிலிருந்து ஒருத்தருக்கு கூட மிக கடுமையான தண்டனை என்று வழங்கவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த போட்டியில் தோல்வியடைந்ததற்காகவா கைகளை வெட்டி விடுவார் என்று நான் சிந்தித்து கொண்டே இருந்தேன். நிச்சயமாக அதை செய்ய மாட்டார். நாம் தோல்வி அடைந்தாலும் பரவாயில்லை, முயற்சி செய்து பார்ப்போம் என்றுதான் நான் வந்தேன். ஆனால் இதில் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நிச்சயமாக தோற்பதாக இருந்தாலும் கூட முயற்சி செய்து பார்க்கலாம். முயற்சி செய்து பார்க்கும் போது மிக பெரிய அளவிலான வெற்றி உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே பல நேரங்களில் நமது வாழ்வில் சங்கடம், சிக்கல், சிரமம் என்று இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அதில் இருந்து வெளிவரவே முடியவில்லை என்று பலர் வேதனைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அப்படிப்பட்ட சூழலில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது என்றால் அந்த பிரச்சனையில் நீங்களே இருப்பது போன்று அதில் தீர்வு காண முயற்சி செய்யும் போது ஒருபோதும் அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்காது. ஏனென்றால் பிரச்சனைக்குள் இருக்கும்போது அந்த பிரச்சனையை பற்றி சிந்தித்தால் அதற்கான சிறப்பான தீர்வு நிச்சயமாக கிடைக்காது. அதே சமயம் அந்த பிரச்சனையில் இல்லாத ஒரு வெளிநபர் அந்த பிரச்சனையை பார்க்கும்போது அதற்கான தீர்வை எளிதில் கண்டுபிடிப்பார். அதே சமயம் செய்தித்தாளில் அது ஒரு நியூஸாக பார்க்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் வைத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை அணுகும் போது மிகவும் எளிதாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைப்பதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய மாற்றம் சந்திப்பதற்கான வாய்ப்பு உறுதியாகவே உருவாகும். ஏனென்றால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்க்க முயற்சி செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் இந்த காரியம் தீர்வுக்கு உள்ளாக்கப்பட்ட ஒன்றாக தான் இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது தீர்வுக்கு உள்ளாகானதான் இருக்கும். தீர்வுக்கு உள்ளாகாதது என்று எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏனென்றால் நாம் நினைத்து கொள்வோம், எனக்கு இருக்க பிரச்சனை யாராலும் தீர்க்க முடியாது, அவ்வளவு கடுமையானது, கொடூரமானது, வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மிகவும் சிரமமானது என்று நாமே கற்பனையில் அந்த பிரச்சனையை பூதாகரமாக மாற்றி வைத்து கொண்டிருப்போம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அது மட்டுமல்லாது இந்த மக்கள் எப்படி ஆர்வமாக பங்கு பெற வேண்டும் என்று வந்துவிட்டு பிறகு அதில் இருக்கக்கூடிய சிக்கலை உணர்ந்தவுடன் விலகுகிறார்கள். ஆனால் அதை எப்படி அந்த சிக்கலை சரி செய்து வெற்றி பெறுவது என்பதை பற்றி யோசிக்கவில்லை. இந்த வேளையில் அதுபோன்று உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்துடன் நீங்கள் சிந்தித்து செயல்பட்டாலே போதும். மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். கடுமையாக உழைத்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பது அர்த்தம் கிடையாது. சுமார்ட்டாக சிந்தித்தாலே சிறு முயற்சியிலே வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும். சரியாக அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.